தேசிய பூங்கா தொடங்கப்பட்டு 50 வருடம் ஆகியுள்ளது. 50ஆம் வருடம் தொடக்க விழாவில் வரையாடும் நண்பர்களும் என்ற பெயரில் 50 பள்ளி குழந்தைகளை இரவிகுளம் தேசிய பூங்காவில் சுற்றுப்பயணம் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. முதல் நாள் கன்னிமலை எஸ்டேட் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டார்கள். இரவிகுளம், புல்மேடு, சோலைவனங்கள், வரையாடு மற்றும் இயற்கையை ரசிக்க குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இயற்கை பாதுகாப்பு குறித்து வரும் தலைமுறைக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என லட்சியத்துடன் இந்த பயணம் தொடங்கியது. 50 பள்ளியில் இருந்து வரும் 50 நாட்களில் சுற்றுப்பயணம் நடத்தப்படும் என இரவிகுளம் தேசிய பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இங்கே நிறையா மரங்கள், செடிகள் இதெல்லாம் பார்த்தோம். இங்கே வரையாடெல்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் பார்க்காத மரம்லாம் இங்கே நிறையா இருக்குது. குறிஞ்சி பூ செடி, மிஸ்டெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது. ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது. வரையாடுகள், அப்புறம் நிறைய மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் பஞ்சு மிட்டாய்க்குள்ளே நிற்கிற மாதிரி மிஸ்டுகள், இதுவே ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. മേഖലയിലെ 50 സ്കൂളുകളിൽ നിന്നുള്ള കുട്ടികൾക്കായി ഒരുക്കുന്ന 50 ക്യാമ്പുകളുടെ പേരാണ് വരയാടും കൂട്ടുകാരും. ഈ മേഖലയിലെ സസ്യജാലങ്ങളും ജന്തുജാലങ്ങളും അതിന് നിലനിൽപ്പിൻ്റെ പ്രാധാന്യവും ഈ കുഞ്ഞു കൂട്ടുകാർക്ക് മനസ്സിലാക്കി കൊടുക്കുകയാണ് ഈ ക്യാമ്പിൻ്റെ ഉദ്ദേശം. അതുവഴി ഈ പുതുതലമുറയെ ഈ അറിവ് പകർന്നു കൊടുക്കുന്നതോടുകൂടി ഈ സമൂഹത്തിൽ അപ്പാടെ ഈ അറിവെത്തുമെന്നാണ് ഞങ്ങളുടെ പ്രതീക്ഷ. ഈ ക്യാമ്പിൻ്റെ തുടക്കമാണ് ഇന്ന്. ഈ നമ്മളുടെ ഈ മേഖലയിൽ തന്നെയുള്ള നേമക്കാട് സ്കൂളിൽ നിന്ന് തന്നെയുള്ള കുട്ടികളാണ് ഇന്ന് വന്നിരിക്കുന്നത്. ഈ ഒരു പ്രോഗ്രാം ഈ എരവികുളം നാഷണൽ പാർക്കിൻ്റെ 50ാമത്തെ വാർഷികത്തിൻ്റെ ഏറ്റവും അട്രാക്റ്റീവായിട്ടുള്ളൊരു പ്രോഗ്രാമാണ്, ഏറ്റവും ഫലവത്താകുന്നൊരു പ്രോഗ്രാമാണ്. ഈ ക്യാമ്പിൻ്റെ മുന്നോട്ട് ഈ ഒരു 50ാം വർഷത്തിൻ്റെ ഭാഗമായിട്ടാണ് ഈ ക്യാമ്പിൻ്റെ പ്രോഗ്രാം സ്റ്റാർട്ട് ചെയ്തെങ്കിലും മുന്നോട്ടുള്ള വർഷങ്ങളെല്ലാം ഇത് തുടരാനാണ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെയും വകുപ്പിൻ്റെയും തീരുമാനം. ഇവരുടെ മുഖത്തെ സന്തോഷം കണ്ടാൽ തന്നെ അറിയാം അവരെ ക്യാമ്പ് എത്രമാത്രം എൻജോയ് ചെയ്യുന്നുള്ള കാര്യം. എന്തായാലും ഈ ഒരു ക്യാമ്പ് ഉദ്ഘാടനം ചെയ്തതായി മൂന്നാർ വൈൽഡ് ലൈഫ് വാർഡനായ കെ ഹരീഷ് ഞാൻ പ്രഖ്യാപിച്ചുകൊള്ളുന്നു. இது போன்ற இன்னும் முக்கிய செய்திகளை நம்ம சேனல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க.